இன்னைக்கு காலையில் ஒரு காணொலி நெல்சன் அவர்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து வெளியிட்டிருந்தார். அதில் வந்து நான் வந்து ரொம்ப நாளாக சீமான் அவர்களை பற்றியோ இல்லை அவரை செய்யக்கூடிய ஒரு செயல்களை பற்றியோ நான் வந்து வெளியில் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். பாவம், ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு ஒரு கட்சியை கட்டமைச்சு மேலே கொண்டாந்துருக்காரு. நான் சொன்னதுனால அந்த கட்சியோட கட்டமைப்பெல்லாம் வீழ்ந்து போயிடும், அதனால் அந்த கட்சி ஒழிஞ்சு போயிருந்ததுனால நான் ரொம்ப நாள் பொத்தி வச்சுருந்தேன். ஆனால் இப்போ நான் அந்த விஷயத்தை வெளியே சொல்கிறேன். அது என்ன விஷயம் அப்படின்னா, திமுக கிட்ட சீமான் அவர்களும் சாட்டை துரைமுருகன் அவர்களும் காசு வாங்கிட்டாங்க. காசு வாங்கிட்டு தான் இப்படிதான் செய்யறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆதாரம் காமிச்சார் அப்படின்னா, கயல்விழி அவர்கள் அப்லோட் பண்ண அந்த ஒரு எலெக்ஷன் அஃபிடவிட் வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் இருக்கக்கூடிய தகவலை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே பார்த்தீங்களா, இத்தனாம் தேதி வந்து சீமான் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை சந்திச்சாரு. அதுல இருந்து கரெக்டா 2வது மாசத்துல 50 லட்சம் ரூபாய்க்கு சொத்து வாங்கியிருக்காரு. தாம் பேர்ல வாங்கின பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி பேர்ல வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நெல்சன் அவர்கள் வந்து ஒரு சில கருத்தை வந்து அந்த இடத்த தெரிவிச்சிருந்தாரு. அதாவது சாதாரணமா மனுஷனாக இருக்கக்கூடிய நமக்கே ஒரு சில விஷயங்கள் தெரியும். நெல்சன் அவர்கள் தன்னை ஒரு வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக் கொள்பவர். இவருக்கு தெரியாதா எந்த விஷயத்துக்கு எந்த ஆதாரத்தை முன் வைக்கணும் அப்படின்னு? ஆனா இவர் காணொலியில இவர் முன் வச்சிருக்கக்கூடிய ஆதாரம் எலெக்ஷன்ல சீமான் அவர்களுடைய மனைவி அவங்க கொடுத்த அஃபிடவிட், அந்த ஒரு வேட்புமனு. அப்போ அதில் இருக்கக்கூடிய தகவல் எடுத்து வச்சு என்ன சொல்றாருன்னா, இத்தனாம் தேதி வாங்கியிருக்காங்க, இத்தனாம் தேதி சீமான் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ணாங்க, அதனால அந்த வாங்கின காசை வச்சுட்டு அந்த இடத்த வாங்கியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் பல மாதங்களுக்கு முன்னாலேயும் ஐயா ஏதலைவன் அவர்கள் ராவணா வலையொலியில் இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு குடும்ப பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்பா சொத்தை பிரிக்கிற பிரச்சனை இருக்கு. அதில் கயல்வெளி அவர்களுக்கு பிரிக்கப்பட்ட சொத்து தான செட்டில்மெண்ட்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிதான் அந்த சொத்து வந்து அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய சொத்து மதிப்புக்கு தேவையான வரியையும் செலுத்தி அந்த இடம் வாங்கப்பட்டதுங்கிற உண்மைத்தன்மை வெளியே தெரிய வந்திருக்கு.